ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, நாகப்பட்டினத்தோட ஃபேமஸான கோலா மீன் குழம்பு எப்படி செய்யறதுனா பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட பிரணீத் ரெசிபி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நான் அடுப்பை ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுக்கிறேன். மண் சட்டியில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். அது கூட நான் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கறிவடகம் சேர்த்து நான் வதக்கி விட்டுக்கிறேன். கறிவடகம் நல்லா வதங்கினதும் நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நான் எந்த மீன் குழம்புக்கு நான் கடுகும் பூண்டு சேர்த்துக்க மாட்டேன். திருக்க மீனுக்கு மட்டும்தான் நான் பூண்டு சேர்த்துப்பேன். கடுகு சுத்தமாக சேர்த்துக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் வதங்கினதும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளியாக அது கூட சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்துக்கிட்டதும் நம்ம கொஞ்சமாக ஒரு பிடி கருவேப்பிலையை அது கூட சேர்த்துக்குங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரதுக்காக இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்குங்க. கல் உப்பு ஏன் சேர்த்துக்கிறோன்னா அப்போ சீக்கிரமாக நமக்கு வெங்காயம் தக்காளி வெந்து வந்துடும். அதுக்காக தான் நம்ம கல் உப்பு சேர்த்துக்கிறது. அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதும் நான் எலுமிச்சை பழத்தை விட கொஞ்சம் அதிகமான அளவில் புளியை எடுத்து தண்ணியில் கரைசி நான் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள்லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இந்த கலவையை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் இது இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினதோட இந்த தண்ணியை நான் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்ததும் இந்த ஸ்டேஜில் தான் பச்சை மிளகாயை சேர்க்கணும். பச்சை மிளகாயை சேர்த்ததும் நான் 1 கப் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் வேணான்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம். அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததும் நம்ம மாங்காயை சேர்த்துக்கலாம். மாங்காயை சேர்த்ததும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கோலா மீனை நம்ம இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். நம்ம கோலா மீனை கொஞ்சம் இறக்க போகிற ஸ்டேஜில் தான் நம்ம சேர்க்கணும், இல்லைனா அது குழஞ்சி உடஞ்சிரும். அதுக்காக இறக்க போகிற நேரத்தில் மீனை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா நமக்கு மீன் குழம்பு சூப்பராக தயாராகிடும். இந்த நேரத்தில் நான் கோலா மீனை பற்றி ஒரு சில விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம மீனவர் சொந்தங்க இருக்காங்கல்ல, அவங்க முதல்ல கோலா மீன் சமைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வந்து படைச்சிட்டு தான் சாப்பிடுவாங்களாம். நாங்கள் நாகப்பட்டினத்தில் இருக்கிறதுனால எங்கள் வீட்லேயும் இதே மாதிரி தான் சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடுவோம். எங்கள் மாமியாரோட மாமி இருக்காங்களா, அவங்க அப்படி தான் செய்வாங்களா, எங்கள் மாமியும் அப்படி தான் படைச்சிட்டு சாப்பிடுவாங்களா. அதனால நாங்களும் இப்போ இங்கே வந்து சமைக்கும் போது படைச்சிட்டு தான் சாப்பிடுவோம். இது ஏன் இப்படி சமைக்கிறீங்க அப்படின்னு நான் எங்கள் மாமிகிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோலா மீன் வந்து ரொம்ப ஆழ்கடலில் தான் கிடைக்குமா, இது வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும்தானே கிடைக்குது, இது கஷ்டப்பட்டு போய் பிடிக்கணும், உயிரை படைய வச்சு பிடிக்கிற மாதிரி அப்படின்னு எங்கள் மாமி சொன்னாங்க. அதனால அதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக இதுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு எங்கள் மாமி சொன்னாங்க. ஆனால் எனக்கு இது கரெக்டான ரீசன் தெரியல. உங்கள் யாருக்காச்சும் இது எதனால சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னு உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி யார் வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் கோலா மீன் சமைக்கும் போது படைச்சிட்டு சாப்பிடுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்க நமக்கு குழம்பு எப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சேவ் பண்ணி வச்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். நமக்கானவங்களுக்கு செய்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு சமைக்காமல் இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க. ரசம் கூட அமிர்தமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.